Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம புதுசாக 5 கொரியன் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 5 எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துட்டோம். அது என்னங்கிறது நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்யாங். அன்யாங் அப்படின்னா இங்கிலீஷில் ஹலோ, ஆய், தமிழில் வணக்கம். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைனா நம்மளோட ஏஜ் கம்மியாக இருக்கவங்ககிட்ட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அன்யாங் ஹாசையோ. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்டர் பர்சன் கிட்ட யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஃபார்மலான வே. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அன்யாங் ஹாசும்னிகா. இது அன்யாங் ஆசையை கம்பேர் பண்ணும்போது மோர் ஃபார்மல் வேவாக இருக்கும். நெக்ஸ்ட் மன்னாசோ ஹங்காவோ. நைஸ் டு மீட் யூ. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மன்னாசோ ஹங்காப் சும்னிதா. சேம் இதுவும் அதே தான், பட் இது வந்து கொஞ்சம் வந்து ஃபார்மலான வே. வாங்க நம்ம இன்னைக்கான 5 புது எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஒத்தோகே சினிசையோ. இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ டூயிங். தமிழ்ல நீ எப்படி இருக்கிறாய். வாங்க இப்ப நம்ம தமிழ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒத்தோகே சினேசேயோ. ஒத்தோகே சினேசேயோ. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சல் சினேயோ. அதாவது இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ஹவ் ஆர் யூ டூயிங் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது, சல் சினேயோ. இதோட இங்கிலீஷ் மீனிங் ஐ எம் ஃபைன். தமிழ்ல நான் நன்றாக இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இது தமிழ் எழுதலாம். வாங்க. சல் சினேயோ. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் குச்சே கிரையோ. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா சல் சினேயோன்னு சொல்லலாம். நான் ஓகேவா இருக்கேன். இதை நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா குச்சே குரையோ. ஒத்தோகே சினேசையோ. எப்படி இருக்கிறாய். சல் சினேயோ. நான் நன்றாக இருக்கிறேன். குச்சே குரையோ. நான் ஓகேவா இருக்கேன். குச்சே குரையோ. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மியான் ஹம்னிதா. இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி. தமிழ்ல என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே, நம்ம யார்கிட்டயாவது சாரி கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இது நீங்க யார்கிட்ட யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மலா. இப்போ நீங்க ஒரு எல்டர் பர்சன் கிட்ட நீங்க ஒரு ஃபார்மலா பேசுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து மியான் ஹம்னிதா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம தமிழ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மீ அன் ஹம் நீ தா. மியான் ஹம்னிதா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கம்சா ஹம்னிதா. இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. தமிழ்ல நன்றி. நீங்க ஃபார்மலா யாருக்காவது தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா அப்போ நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். வாங்க இப்ப நம்ம தமிழ்ல எழுதலாம். கம் சா ஹம் நீ தா. கம்சா ஹம்னிதா. ஸோ டோட்டலாக நம்ம இன்னைக்கு 5 எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஒத்தோகே சினேசையோ. செகண்ட் எக்ஸ்பிரஷன் சல் சினேயோ. தேர்ட் எக்ஸ்பிரஷன் குச்சே குரையோ. ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் மியான் ஹம்னிதா. ஃபிஃப்த் எக்ஸ்பிரஷன் கம்சா ஹம்னிதா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற 5 எக்ஸ்பிரஷனோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.